இங்கே என்னக்கா கிருஷ்ணகிரினா மீன் ரொம்ப ஃபேமஸுங்க. எவ்வளோக்கா கிடைக்கும் மாதம் எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? ஸோ இப்போ நீங்கள் கிருஷ்ணகிரியில் டேம் பார்க்க வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே மீன் சாப்பிட்ணும். ஆமாம், கடையில் ஹெல்ப் பண்ணுறோம், ஆனால் திட்டுவாங்க அம்மா. அம்மா திட்டுவாங்களா? அக்கா திட்டாதீங்கக்கா. வெளியூர் போய் வேலை செய்யணும்னு தோணலையா உங்களுக்கு? தோணுச்சியா, நம்மளுக்கு கொஞ்சம் பயம் உண்டு. ஓகே ஓகே. வருமானம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். சாட் வித் கேசி, சாட் வித் கார்த்திக் சிதம்பரம். எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ கிருஷ்ணகிரியில் இருக்கோம். கிருஷ்ணகிரியில் டேம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேமை தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ டேம் பார்த்ததுக்கப்புறம் இந்த பக்கம் நீங்கள் போகணும், கிருஷ்ணகிரியில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா கண்டிப்பாக மீன் சாப்பிட்ணும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வர வழியில் ஆம்பூர் பிரியாணி பேக் பண்ணி வந்துட்டு இந்த டேமில் உட்காந்து சாப்பிட்லான்றது தான் பிளானு. அப்படி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்கும்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இங்கே கிருஷ்ணகிரியில் போகிற வழியிலே மீன் நிறைய சாப்பிடணும் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒருத்தவங்க சொன்னாங்க சின்னதுரைன்னு ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். சின்னதுரை கடைன்னு சொன்னாங்க. ஆனால் சின்னதுரைக்கே மெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயந்தி தான். அந்த ஜெயந்தி சின்னதுரை அந்த கடை தான். அவங்களுக்கு அழகான 2 பெண் குழந்தைங்களும் இருக்காங்க. நம்ம அங்கே போய் அவங்களோட பார்த்துட்டு கொஞ்சம் மீனும் சாப்பிட்லாம். அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பக்கம் வந்தேங்க்கா. வரும்போது நீங்கள் கண்டிப்பாக இங்கே நீங்கள் சாப்பிட்ணும் சின்னதுரைன்னு சொன்னாங்க. இங்கே என்னக்கா கிருஷ்ணகிரினா மீன் ரொம்ப ஃபேமஸுங்க. அதான் என்கிட்ட வரும்போதே சொன்னாங்க, அதாவது ரோட்டோரமாக கடை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ மீன் போட்டுருக்கீங்களா அக்கா? ஓகே, எனக்கும் கொடுங்கக்கா மீன். பெப்பர் மீன், சில்லி, என்னென்ன மீன் இருக்கு? நாட்டுக்கோழி சமைச்சு தரேன். நாட்டுக்கோழி சமைச்சு தரேங்க. ஓகே. இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்களே, இதெல்லாம் உங்கள் கடை தானேக்கா? இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு தானே? கலக்குறீங்க அக்கா, ரொம்ப பெருசாக இருக்குது கடை. அதான் வெளில இருந்து வரும்போது சின்னதாக இருந்தது, ஆனால் நல்லா இருக்கு. ஆனால் பார்சலும் நிறையா கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். உங்கள் பேர்? பூவரசி. பூவரசி, நல்லா இருக்கு பேர். சரிக்கா, இதான் மீனாக்கா நமக்கு. ஓகே, என்ன மீன்க்கா இது? ஜிலேபியா? ஓகே, இங்கே பாருங்க, நம்ம இப்போ ஜிலேபி மீன் சாப்பிட போகிறோம். எவ்வளோக்கா கிடைக்கும் மாதம் எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? 10 கிலோ விற்றா 2000 வருதுங்கம்மா. 10 கிலோ விற்றா? ஒரு நாளைக்கு 10 கிலோ விற்றா 2000 இருக்குது. 1000 ரூபாய் பண்ணாலும் 1000 ரூபாய் இருக்குதுண்ணா. அப்புறம் வெறும் மீன் மட்டும் சொல்கிறீங்களா மொத்தமாக? நான் மீன், சாப்பாடு, ரசம் எல்லாமே நாட்டுக்கோழி ஆர்டர் இருந்தால் செஞ்சு கொடுக்குறேன். சொன்னீங்கன்னா நாட்டுக்கோழி, மட்டன் எல்லாமே செஞ்சு தரேன் நான். ஓகே, நல்லா இருக்கா கிருஷ்ணகிரியில் வேறு என்னெல்லாம்க்கா பார்க்கலாம்? வேறு என்ன, டேம் தான் ஃபேமஸுங்க. டேம் தான் ஃபேமஸ். ஸோ இப்போ நீங்கள் கிருஷ்ணகிரியில் டேம் பார்க்க வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே மீன் சாப்பிட்ணும். ஆமாம், அதுவும் சின்னதுரை ஜெயந்தி கடைக்கு வந்து சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன். உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா கடையில்? வாங்க. கடையில் ஹெல்ப் பண்ணுறோம், ஆனால் திட்டுவாங்க அம்மா. அம்மா திட்டுவாங்களா? ஏன்? அதான் தெரில. அக்கா திட்டாதீங்கக்கா, ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, நல்லா ஹெல்ப் பண்ணுவீங்க. படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். ஓகே, என்ன உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது? தமிழா? கலகுறீங்க, தமிழ் நல்லா பண்ணுவீங்களா? என்ன மாதிரி ஒரு சொல்லுங்க தமிழ்ல. கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். கலக்குறீங்க. பாடி உங்க ஜெயந்தி உங்க பொண்ணு? எங்க புள்ள மகதாசிய. நான் என்ன சீட்டு இருக்கு? ஓகே. நீங்கள் எவ்வளோ நாளாக இருக்கீங்க கிருஷ்ணகிரியில்? நான் இருக்கிறேன் 45 வருஷமா. அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? அங்கே தான் நான் பிறந்தது, அங்கே தான் நான் வளர்ந்தது, அங்கே தான் கிருஷ்ணகிரி தான். வேச்சிமெட்டி. ஓகே. இது உங்கள் கடை தானே? அது எம்ப கடையில் நம்ம கூலிக்கு வந்திருக்கிறோம். கூலிக்கு வந்திருக்கீங்களா? வேலை செய்கிறீங்க இங்கே? வேலை செய்கிறீங்க. கடையில் வேலை செய்கிறீங்க? வேலை செய்கிறீங்க. ஓகே. வேலை செய்கிறது எப்படி இருக்குது? நல்லா இருக்கா இங்கே? நல்லா இருக்குதுங்க. ஓகே. பரவாயில்ல, இங்கே நம்ம ஊர்லேயே இருந்துட்டு வேலை செய்கிறீங்க. வெளியூர் போய் வேலை செய்யணும்னு தோணலையா உங்களுக்கு? தோணுச்சியா, நம்மளுக்கு கொஞ்சம் பயம் உண்டு. ஓகே. பாடி உங்கள் பேர்? எங்கள் பேர் மங்கம்மா. ஓகே. ஆக்சுவலாக அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஊருக்குள்ளேயே நம்ம இருந்துக்கினேன். நீங்கள் இங்கேருந்து சென்னை போயிட்டு அங்கே கஷ்டப்பட்டு ஒரு வீட்டு வேலை செய்கிறதுக்கு இங்கே இருக்கிற தொழில்கள்லேயே நிறைய வேலைகள் தேவைப்படுது, ஆட்கள் தேவைப்படுறாங்க. இங்கே இருந்து கூட வேலை செய்யலாம். கரெக்டு தானேக்கா? அண்ணா, நீங்கள் எந்த ஊர்ண்ணா? இந்த ஊர் தானே? ஓகே. கிருஷ்ணகிரி. என்ன பண்ணுறீங்கண்ணா? நாங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறோம். என்ன கம்பெனியில்?
கோழி கம்பெனியில். ஓகே, என்ன கம்பெனி? கோழி கம்பெனி. கோழி. ஓகே, அது கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது. ஆமாம், கிருஷ்ணகிரியில். இங்கே நிறைய கோழி பண்ணைகள்லாம் நிறைய இருக்காங்க. நிறைய இருக்கு. ஓகே ஓகே, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க இங்கே? நாங்கள் இப்போ சூப்பர்வைசராக இருக்கேன். சூப்பர்வைசராக இருக்கீங்க. ஓகே, அப்போ இங்கேருந்து தான் கோழிலாம் போதா வெளியூர்? ஆமாம், இங்கேருந்து தான் சென்னை போகுது. சென்னை போகுது. ஓகே ஓகே ஓகே. அப்போ இப்போ வாரம் வந்துடுறீங்களா? தினைக்கு வந்துடுறீங்களா? வாரம் வரும் இங்கே. வாரம் மீன் நல்லா இருக்கு. மீன் நல்லா இருக்கு, சாப்பிட்டு போகலான்ட்டு ஜாலியாக இன்னைக்கு லீவுன்றதுனால இங்கே வந்து எல்லாம் மீன் சாப்பிட்டு போவோம். நாங்கள் இங்கே தான் வருவோம். அப்போ அடிக்கடி வரப்போ இந்த கடைக்கு தான் வருவோம். இந்த கடைக்கு தான் வருவீங்க? ஓகே ஓகே. நிறைய பண்ணுவாங்க. நல்லா பண்ணுவாங்க. ஆனால் நிறைய கடை இருக்குல்ல இந்த பக்கம்? ஆமாம், நிறைய இருக்கு. தேடி எது நல்லா இருக்கு அதில் வந்து சாப்பிடுவோம். ஓகே, அப்போ நீங்கள் நிறைய கடையில் சாப்பிட்டதுனால எந்த கடை நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது லோக்கல்னால உங்களுக்கு தெரியும். ஓகே அக்கா, வணக்கம் அக்கா. உங்கள் பேருக்கா? முத்துலட்சுமி. முத்துலட்சுமி. ஓகே, இந்த கடை பேருக்கா? RM ராயல் மீன் கடை. RM ராயல் மீன் கடை. அதாவது இந்த அணை இருக்குல்லக்கா, கிருஷ்ணகிரியில் இருக்கிற அணை, அதை யாருக்கா கட்டினது? காமராஜர். காமராஜர். ஓகே, அவர் கட்டின அணை. பட் ஆனால் அணையை மட்டும் பார்க்குற வரவங்களும் இப்போ வரவங்க எல்லாருமே வந்து மீன் சாப்பிட்டும் போகிறாங்க. உங்கள் கடை என்னக்கா ஃபேமஸ்ஸு? மீன் வறுவல், சாப்பாடு, சில்லி. எவ்வளோ நாளாக பண்ணிட்டுருக்கீங்க? இங்கே ஒரு 10 வருஷமாக பண்ணிக்கிறேன். 10 வருஷமாக நடந்துட்டுருக்கீங்க கடை. ஓகே ஓகே. இப்போ மாதம் எவ்வளோக்கா வரும் ஆக்சுவலாக இது மாதிரி பண்ணும்போது? வருமானமா? வருமானம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். கூட்டம் கம்மி தான். ஓகே. ஆனால் வார விடுமுறையில் நிறையா வருமாங்க? சண்டே, மண்டே நிறையா வரும். இந்த பண்டிகை சீசன்னா ஃபுல்லாக ரெஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே. நல்லா இருக்கா அவங்க கடை? வாழ்த்துக்கள்க்கா, நல்லா பண்ணுங்க. அவங்க பேருக்கா? அவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்க வேலை செய்கிறாங்க. வேலை செய்கிறோமாவா? ஓகே. நீங்கள் எவ்வளோ நாள் வேலை செய்கிறீங்க? நாங்கள் 1 வருஷமாக தான் வேலை செய்கிறோங்க. 1 வருஷம் வேலை செய்கிறீங்க. ஓகே ஓகே. நீங்கள் சொந்த ஊர் கிருஷ்ணகிரி தான்? ஓகே ஓகே ஓகே. கூல்க்கா, கலகுறீங்கக்கா. ஒரு அழகான ஒரு தொழில் முனைவோராக இருக்கீங்க. ஊருக்குள்ளேயே ஒரு கடையை போட்டு இங்கே நிறைய பேருக்கு வேலையும் கொடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள்க்கா. தேங்க்யூ. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. கிருஷ்ணகிரிக்கு வந்து அக்கா கடைக்கும் வந்து பாருங்க. கடை பேருக்கா? RM மீன் கடை. உங்கள் பேருக்கா? முத்துலட்சுமி. ஓகே, முத்துலட்சுமி. அப்போ உங்களது முத்துலட்சுமி. ஆறு எங்கள் வீட்டுக்காரர் பேருக்கா? ராமசாமி. ஓகே, கிருஷ்ணகிரியில் ராமசாமி முத்துலட்சுமி கடைக்கும் வாங்க, வந்து மீன் சாப்பிடுங்க. நன்றி.